இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் போதுங்க. இனி நீங்கள் அடிக்கடி பூ வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. ஒரு டைம் வாங்கின பூவையே நம்ம வந்து 1 மாதம் வரலும் ஸ்டோர் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு மெலிசா அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பூ வந்து ஈரமாக இருந்தது அப்படின்னா ஒரு காட்டன் துணியில் விரித்து வச்சிங்க அப்படின்னா போதும். கொஞ்ச நேரத்தில் அந்த ஈரம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா பந்து மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க. டைட்டாக சுற்றணுன்னு அவசியம் இல்லை, லூஸாகவே வந்துட்டு சுற்றி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கவரில் வச்சுட்டு நல்லா அதில் காற்றே இல்லாதபடிக்கு நல்லா அந்த காற்று எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு முடிச்சு வந்து டைட்டாக போட்டு விட்டுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அந்த முடிச்சு போட்ட இடம் வந்து அடியிலையும் பூ வந்து மேலேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஈரத்தன்மை வரும் இல்லையா, அப்போ வந்து அதில் எதுவும் தண்ணி வருது அப்படின்னாலும் அது எல்லாமே அந்த முடிச்சு போட்ட இடத்துல கலெக்ட் ஆகிடுங்க. அப்போ மேலே இருக்கக்கூடிய பூ வந்து 1 மாதம் ஆனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நம்மளோட பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அடிக்கடி பூ வாங்கணுன்ற அவசியமும் இருக்காது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.